பார்க்க போகிற டாபிக் நிப்பிள் கிராக் ஃபார் பிரெஸ்ட் ஃபீடிங் மாம்ஸ்க்கு தான். டெலிவரிக்கு அப்புறம் நிறைய நியூ மாம்ஸ் வந்து இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவாங்க. நிப்பிளில் கிராக் வர்றது, அந்த பெயின் வர்றது, அந்த பர்னிங் சென்சேஷன், இது எல்லாமே வரும். இதை ரொம்ப பயப்பட வேணாம், இது காமனான ப்ராப்ளம் தான். நான் இதை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நான் என்னென்ன ரெமெடிஸ் எடுத்திருக்கேன், எப்படி எனக்கு ஹீல் ஆச்சு அப்படின்றத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு நிப்பிள் கிராக் எதனால வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். பாப்பா வந்து கரெக்டாக லேட்ச் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம கரெக்டாக ஃபர்ஸ்ட்டு அப்சர்வ் பண்ணணும். அதை எப்படி நம்ம அப்சர்வ் பண்ணுறது, எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாப்பா லேட்ச் பண்ணும்போது நிப்பிள் மட்டும் செக் பண்ணுறாங்களா, இல்லாட்டி நம்ம அந்த ஹோல் ஏரியாவும் செக் பண்ண வச்சோன்னா இந்த நிப்பிள் கிராக் பிரச்சனைலேருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகலாம். பிகாஸ் அந்த நிப்பிள் மட்டும் கடிக்கிறதுனால நம்ம கிராக் அதிகமாக வரும். ஸோ அதனால் நம்ம ஹோல் ஏரியா செக் பண்ணி வச்சிட்டோன்னா இந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். செகண்ட் பாயிண்ட் வந்து நம்மளோட பிரெஸ்ட் மில்கே ஆஃப்டர் ஃபீடிங்க்கு அப்புறம் நம்ம அந்த நிப்பிளில் வந்து அந்த மில்கே நம்ம அப்ளை பண்ணி விட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி விட்டோன்னா கொஞ்சம் ஹீல் ஆகும். ஏன்னா இது இனிஷியல் ஸ்டேஜ்ன்றதுனால நம்ம பிரெஸ்ட் மில்கே நம்ம நிறைய மெடிசன்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படியே நம்மளுக்கு சரியாகலை அப்படின்ற பட்சத்தில் செகண்ட் பாயிண்ட் வந்து நம்ம அந்த பிரெஸ்ட் ஃபீடிங்கில் வந்து க்ளீனாக வச்சுக்கணும் அந்த டைம் ஃபுல்லாக. ஏன்னா கொஞ்சம் டர்ட்டியாக இருந்ததுன்னா இந்த பிரச்சனை கொஞ்சம் ஈரப்பதமாக அப்படிலாம் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை சரியாகாது. ஸோ அதனால் நம்ம அப்பப்போ தொடச்சி வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுட்டு இருந்தால் கொஞ்சம் ஹீல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தேர்ட் பாயிண்ட் வந்து கோகனட் ஆயில், பியூர் கோகனட் ஆயிலில் வந்து அந்த டர்மெரிக் பவுடர் மஞ்சத்தூள் கலந்து நம்ம அப்ளை பண்ணியிருந்தோன்னா கொஞ்சம் மஞ்சத்தூளில் நம்ம ஆன்டிபயோட்டிக்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கோகனட்லேயும் மாய்ஸ்சரைசேஷன் இருக்குது. ஸோ அதை ரெண்டையும் கலந்து நம்ம அப்ளை பண்ணிடுற பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஃபீட் பண்ணி இந்த தொடர்ச்சியாக கொஞ்சம் பண்ணிட்டு வந்திருந்தா கொஞ்சம் ஹீல் ஆகும். இனிஷியல் ஸ்டேஜ் மட்டும்தான் இது நான் சொல்கிறதுக்கு எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் தாண்டிட்டோன்னா அதுக்கான ரெமெடிஸை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபோர்த்து பாயிண்ட் வந்து வெத்தலையில் நம்ம பட்டர் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம திக்கான கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கலாம். நிறைய பட்டரை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த நிப்பிளில் வந்து நம்ம சுற்றி அப்ளை பண்ணி விட்டோன்னா அதுவும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். சப்போஸ் அந்த ரெமெடிஸும் ஒர்க் ஆகலைன்னா ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்து டாக்டரை சஜஸ்ட் பண்ணுறது. ஏன்னா அந்த நிப்பிள் கிராக்ல வந்து தண்ணி மாதிரி வருது, சுற்றி ரெட்டிஷாக இருக்கிறது, ஏதாவது சீவு மாதிரி வருது, இன்னும் ரத்தம் வருது அப்படின்ட்டு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போயிடணும். ஏன்னா எனக்கு லைட்டாக பிளட் மாதிரி வந்துருந்தது. ஸோ அதனால் நான் டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர் கிட்ட சஜஷன் கேட்டப்போ அவங்க ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்டு அப்புறமா க்ரீம்லாம் கொடுத்தாங்க. நான் ஆனால் க்ரீம் மட்டும் வாங்காமல் இந்த ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் மட்டும் நான் போட்டுட்டு வந்திருந்தேன். ஒரு 3 days கண்டினியூ பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன். பாப்பாவுக்கு அது மாத்திரை போட்டாலே கொஞ்சம் ஓவராக தூங்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் நான் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் இந்த ஹோம் ரெமெடியை தான் நான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்களும் டாக்டர் சஜஷன் பண்ணிவிட்டு எந்த க்ரீமாக இருந்தாலும் போடுங்க. மெடிக்கலில் எந்த க்ரீமும் வாங்கி போட வேண்டாம். ஏன்னா பாப்பா இது ஹெல்த் விஷயம். ஸோ அதனால் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்து எனக்கு இதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கடுக்காய் பவுடர்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையிலலாம் விற்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. பட் ஆனால் நான் கடுக்காய் பவுடராக வாங்கலை, கடுக்காயாக வாங்கிட்டு இருந்தேன். நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஒன்று ஆட் பண்ணுறேன். அந்த கடுக்காய் வந்து வாங்கிட்டு அந்த மஞ்சள் இலைக்கிற கல்லில் வந்து நம்ம இலைச்சி தண்ணி விட்டு தான் இலைக்கணும். இலைச்சிட்டு அந்த நிப்பிளில் சுற்றி அப்ளை பண்ணி விட்டோன்னா நம்ம இந்த பிரச்சனை சீக்கிரமாக ஹீல் ஆகிடும். ஏன்னா கடுக்காயில் அவ்வளோ மெடிசன்ஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் எந்த அந்த சப்போஸ் கை வெட்டினாலோ காய்கறி கட் பண்ணும் போதெல்லாம் அதுக்கு வெட்டி போகல, அது கட் பண்ணாலோ இல்லைனா காலில் ஏதாச்சும் புண்ணு வந்தாலோ நான் எல்லாத்துக்குமே நான் இந்த கடுக்காய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நல்லா யூஸ் ஆகிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன்றும் சைடு எஃபெக்ட்ஸ்லாம் ஒன்றுமே ஆகாது. நம்ம முன்னோர்கள் வழியாக நம்ம இதை பயன்படுத்திட்டோம். இதை எனக்கு ரெமெடிஸ் வந்து எங்கள் பாட்டி தான் சொன்னாங்க. இந்த பாட்டி சொன்ன வைத்தியம் வந்து எப்பயுமே தவறானது கிடையாது. ஸோ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது ரொம்ப பெயினாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம ஏன் கொடுக்கணும், நம்ம ஏன் ஃபீட் பண்ணணும், நம்ம
ஃபார்முலா மில்கே கொடுத்துடலாமே அப்படின்ற லெவலுக்குலாம் நம்ம யோசிக்க தோணும். ஏன்னா நானுமே அப்படிதான் யோசித்தேன். ஸோ அப்படி இருந்துமே நம்மளுக்கு பிரெஸ்ட் ஃபீட் நல்லா வருது, மில்க் நல்லா வரும்போது பாப்பா கரெக்டாக லேட்ச் பண்ணி நம்ம கொடுத்தாலே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அதுக்கோசம் நம்ம பாப்பா ஹெல்த்து நம்ம பிரெஸ்ட் ஃபீடில் தான் எல்லா சத்துமே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம ஃபீடிங் மட்டும் நிறுத்தாமல் கரெக்டான லேட்சிங் பண்ணி வச்சுட்டு நம்ம மில்க் இது பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் 5 மோர் தென் டிப்ஸ் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லேட்சிங் கரெக்டாக பண்ணுறாங்களான்னு தெரிஞ்சுக்கணும். செகண்ட் ஒன் இஸ் நம்ம பிரெஸ்ட் மில்கே எடுத்து அப்ளை பண்ணுறது. தேர்ட் ஒன் இஸ் பட்டரில் வந்து வெத்தலையில் அப்ளை பண்ணுறது. ஃபோர்த் ஒன் இஸ் டர்மரிக் பவுடர் வந்து ஆயிலில் கலந்து நம்ம அப்ளை பண்ணுறது. ஃபிஃப்த் ஒன் இஸ் கடுக்காய் பவுடர் போடுறது. சிக்ஸ்த் ஒன் இஸ் அந்த இடத்த நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். செவன்த் ஒன் இஸ் டாக்டரை சஜஷன் பண்ணி எந்த மெடிசனாக இருந்தாலும் போடுங்க. பேபி விஷயம், ஸோ ஆனால் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸோ க்ரீமாக இருந்தாலுமே எதுவாக இருந்தாலும் டேப்லெட் எதுவாக இருந்தாலும் நம்மளே சூஸ் பண்ணி நம்ம மெடிசன் எடுத்துக்க வேண்டாம். இது என்னோட சஜஷன். லாஸ்ட் டிப் அண்ட் ஃபைனல் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தண்ணி குடிங்க, நல்ல பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க. நிறைய நியூ மாம்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பி இந்த வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரெமெடி உங்களுக்கு கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா டாக்டர் கிட்ட போகலாம். பேரண்டிங் டிப்ஸ் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு டக்குன்னு வந்து சேர்ந்துடும். டாடா, பாய் பாய், see you next video.